அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் 2/12/2025. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி 50 நிமிடம் ஆச்சு, 51 நிமிடம் ஆச்சு. இன்றைக்கி என்ன நிஃப்டி பற்றி பார்க்கலாம். நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக்லேருந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி எந்த இடத்துல புட் என்ட்ரி, எந்த இடத்துல கால் என்ட்ரி, எது ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துட்ருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து லேர்னிங் பர்பஸ்ஸு, ப்ளஸ் அது போக லேர்ன் பண்ணுவாங்க, இதை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபைன். நேற்று நம்ம சொன்ன மாதிரி எந்த இடத்துல லோ வரும், எந்த இடத்துல நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மண்டேவோட லோ பிரேக் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்லியிருந்தேன், நான் புட் என்ட்ரி போகலான்னு சொல்லி இந்த இடம் புட் என்ட்ரி போகலான்னு சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 26,000 நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அந்த 26,000 ப்ராப்பராக டச் பண்ணிவிட்டு மேலே வந்துருச்சு. 26,057 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா 32 வச்சுருக்காங்க. ஓகேங்களா? 26,032 க்ளோசிங் வச்சுருக்குது நிஃப்டி இண்டெக்ஸு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 5 மினிட் சார்ட்டுங்க. நாளைக்கு நிஃப்டி லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. ஓகேங்களா? ஃபைன். நிஃப்டி லெவல்ஸ் for on சைபர் 3/12/2025. ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரிடிக்ஷனு. 25,998 26,000 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகலாங்க. ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா திருப்பி அகைன் கீழே தான் வரும். ஸோ நான் சொல்கிறேன் இந்த இடங்க. ஓகேங்களா? நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் வந்து 26,000 ஓப்பன் ஆகி மார்க்கெட் எகெயின் வந்து மார்க்கெட் 25,950 வரைக்கும் வந்துட்டு எகெயின் மார்க்கெட் வந்து மேலே போகுங்க. மேலே எது வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம சொல்கிற பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 26,130 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து நாளைக்கு போகலாம். 26,000 மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகி 25,952 வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணும். நீங்கள் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் அப்படி இருக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீங்கள் கால் எடுங்க. சரி, 26,000 கால் என்ட்ரி எடுங்க. 26,000 கால் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா டார்கெட் வந்து இதுதானுங்க. நாளைக்கு பெரிய டார்கெட் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 95 பாயிண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த இடத்துல போகலான்னு சொல்கிறேன் கேட்டுக்குங்க. இந்த இடத்துல வந்து கால் என்ட்ரி. ஓகேங்களா? கால் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லோ 25,950 கட் பண்ணி 940 வரும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வச்சுருக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் கால் என்ட்ரி போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 26,000 கால் என்ட்ரி போங்க. 26,095 போகும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கிங்க உங்கள் காலை. ஓகேங்களா? மார்க்கெட் அதாவது மறுபடியும் ட்ராவல் பண்ணி மேலே போகிற ட்ரை பண்ணும். எகெயின் புட் என்ட்ரி எந்த இடத்துல போகலாம், இது வந்து செகண்ட் என்ட்ரி. நான் சொல்கிறது வந்து ரெண்டாவது என்ட்ரிக்கு எந்த இடத்துல போகலாம் அப்படின்னு நான் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போங்க. ஸோ 26,118 26,057 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ட்ரி வந்து சின்ன டார்கெட் கிடைக்கும். புட் என்ட்ரி போங்க இந்த இடம். ஓகேங்களா? திருப்பி சொல்லியிருக்க ரெட்டில் வந்து மேலேருந்து கீழே வரும்போது புட் என்ட்ரி, க்ரீன் கீழேருந்து மேலே வரும்போது கால் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து நம்ம 2 கால்ஸ் கொடுக்கலாம். காலில் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்ல ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புட் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் சின்ன டார்கெட் கிடைக்கும். இதுக்குள்ளே தான் நாளைக்கு மார்க்கெட்டு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரெடிக்ஷனுங்க. ஓகேங்களா? ஸோ நாங்கள் செவிரேஷன் மெம்பர் கிடையாது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எதாவது சொல்லுங்கள். ஓகே? ஸோ எகெயின் சொல்கிறேன், மார்க்கெட் 26,000 ஓப்பன் ஆகி 25,950 வந்துட்டு 26,130 ட்ராவல் பண்ணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு கால் என்ட்ரி கிடைக்கும். 26,000 கால் எடுக்கலாம். 26,000 ஸ்பாட் இருக்கும்போது நீங்கள் கால் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 25,950 வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதுக்கு கீழே 40 வரும்போது 25,940 வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி மேலே பொறுத்த வரைக்கும் 26,095 போகும்போது அந்த கால் என்ட்ரி எக்ஸிட் பண்ணிடுங்க. புட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த என்ட்ரி புட் என்ட்ரி சான்ஸ் கிடைக்கும். அப்போ 26,118 கிடைக்கும் உங்களுக்கு ஒரு புட் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் 26,160 மேலே ஸ்பாட் போச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிங்க.
ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கு லெவல்ஸ், நாளைக்கு இப்படி தான் ட்ராவல் ஆகுன்னு சொல்லி நாம் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லி நாளைக்கு பார்த்துடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை. இன்றைக்கி அந்த சில்வருக்கு உண்டான க்ரூட் ஆயிலுக்கு உண்டான லெவல்ஸ் வந்து நான் வீக்லி லெவல்ஸ் போஸ்ட் பண்ணேன்னு சொல்லி ஆல்ரெடி சாட்டர்டே சொல்லியிருந்தேன். அது பண்ண முடியாமல் போச்சு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால. இன்றைக்கி கண்டிப்பாக அதனோட வீக்லி அனலைசிஸ் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக வருங்க. அதுலேயும் அதே மாதிரி நீங்கள் இந்த ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கால் போகலாம், சாரி பை பண்ணலாம், செல் பண்ணலாம், பை எந்த இடத்துல போகலாம், எந்த இடத்துல செல் போகலாம் அப்படிங்கிற லெவல்ஸை கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ணுறோம். நீங்கள் அதை வச்சு ஆப்ஷன் ட்ரேடிங் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் எகெயின் சொல்கிறேன், நான் செபி ரெஜிஸ்டர்ட் மெம்பர் கிடையாது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.